இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம த்ரீ டைமென்ஷனல் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். பர்டிகுலர்லி இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல நம்ம இதுல பார்க்க போறது வந்து ஃபார் ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம் as well as ஃபார் நான் ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம். இப்போ த்ரீ டைமென்ஷனல் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல்ல ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம் கேஸ் பார்ப்போம். நான் ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல தட் இஸ் ஸ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல இந்த ரெடியூஸ்டு ரேடியல் வேவ் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ரெடியூஸ்டு ரேடியல் வேவ் ஈக்குவேஷன் T2u, which is a function of r over tr2 plus 2m over h cross squared E minus V effective potential times this u of r is equal to 0 ன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஆங்குலர் மொமெண்டம் ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம்னு வச்சுக்கிட்டோம், அதாவது L ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல்ங்கிறது V ஆஃப் R பிளஸ் L இன்ட்டு L பிளஸ் ஒன் ஹச் கிராஸ் ஸ்கொயர் ஓவர் டூ எம்ஆர் ஸ்கொயர். சின்ஸ் L இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து V எஃபெக்டிவ் இது ஜீரோ ஆயிரும். V எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் வந்து VR ஆயிரும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தவிர மற்ற எல்லா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. இ மைனஸ் விங்கிறது வி மைனஸ் இன்னு வந்துடும். இந்த எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் தான் நம்ம வி ஆஃப் ஆர்னு வச்சுக்கிட்டோம், நார்மல் பொட்டன்ஷியல். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இதுக்கு தான் சொல்யூஷன் பார்க்கணும். ஸோ நம்ம அதை இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் அரைவ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் பற்றி இந்த சிம்பிள் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒய் ஆக்சிஸ் வந்து வி வி ஆஃப் ஆர் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரேடியல் கோஆர்டினேட் ஆர். இந்த பாக்ஸ் லென்த் வந்து 0 to a. அந்த பாக்ஸுக்குள்ள வித்தின் தி பாக்ஸ் அந்த பொட்டன்ஷியல் வந்து மைனஸ் வி நாட். இப் ஆர் இஸ் கிரேட்டர் than ஏ, இதை தாண்டி போச்சுன்னா, இந்த பாக்ஸ் தாண்டி போச்சுன்னா இந்த பொட்டன்ஷியல் வந்து நீங்க பார்க்கலாம் இங்க ஜீரோன்னு இருக்கும். இப்போ ரெண்டு கேஸ் எடுத்துக்குவோம். இப் ஆர் இஸ் லெஸ் தேன் ஏ, அதாவது பிட்வீன் ஜீரோ டு ஏ, இந்த ஆர் ஜீரோ டு ஏ இருந்துச்சுன்னா தென் வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி நாட். இங்க மாடுலஸ் இ போட்டிருக்கேன், அதனால இங்க வந்து மைனஸ் நான் இக்னோர் பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் சைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இந்த ரெக்டாங்குலர் ரெட் கலர் பாக்ஸில் போட்டிருக்க இல்லையா, அது வந்து K1 ஸ்கொயர்னு. K1 ஸ்கொயர் அப்கோர்ஸ் யூ ஆஃப் ஆர் வரும். இது ஒரு எக்ஸ்பிரஷன், தட் இஸ் T2u ஓவர் TR2 வந்து இஸ் ஈக்குவல் டு K1 ஸ்கொயர் யூ ஆஃப் ஆர். அதே மாதிரி இப்போ இந்த ஆர் டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஏன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும், இந்த வி நாட் ஜீரோன்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து அஸ் யூஸ்வல் இந்த மாடுலஸ் இ தானே நான் போட்டிருக்கேன், அதனால டோன்ட் வரி அபவுட் சைன். ஸோ இந்த ரெக்டாங்குலர் ரெட் கலர் பாக்ஸில் போட்டிருக்கேன் இல்லையா, 2m ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு மாடுலஸ் இ இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர்டு. அப்கோர்ஸ் இந்த யூஆர் இருக்கு. அப்போ T2UR over TR2 is equal to K squared U of R. So இது ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, அதாவது வித்தின் தி பாக்ஸ் அவுட் சைட் தி பாக்ஸ். இப்போ இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதுல நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பிட்வீன் ஜீரோ டு ஏ, தட் இஸ் இன்டீரியர்னு நான் இங்கே போட்டிருக்கேன், இன்டீரியர் கேஸ் வேர் ஆர் இஸ் லெஸ் தேன் ஏ. இந்த கேஸ்ல இது வந்து நம்ம குவாண்டம் மெக்கானிக்கலி பவுண்ட் ஸ்டேட் போவோம் இல்லையா, இது வந்து பவுண்ட் ஸ்டேட் பார்ட்டிகிள் இந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ பவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் ப்ராப்ளம்ல, இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ல. இது வந்து அது ஜென்ரல் சொல்யூஷன் வந்து ஏ காஸ் ஏ சைன் K1R பிளஸ் பி காஸ் K1R. இது வந்து வித்தின் தி பாக்ஸ். ஆனா இங்கே நம்ம பவுண்டரி கண்டிஷனும் அப்ளை பண்ணணும். பவுண்டரி கண்டிஷன் என்ன, தி வேவ் ஃபங்க்ஷன் மஸ்ட் வேனிஷ் அட் பவுண்டரி, அதாவது இங்கே பவுண்டரி ஜீரோன்னு, ஜீரோல இந்த வேவ் ஃபங்க்ஷன் வேனிஷ் ஆகும். இப்போ இங்க இதை அப்ளை பண்ணுங்க, சைன் ஜீரோ நேச்சுரலி ஜீரோ, நோ ப்ராப்ளம். காஸ் ஜீரோ ஒன்றுன்னு வந்துடும். அப்போ எப்படி இதை சால்வ் பண்றது, அப்போ பி மஸ்ட் பி ஈக்குவல் டு ஜீரோ, பி ஜீரோவாக தான் இருக்கும்.
அதனால இது காசு செகண்ட் டேர்ம் வந்து நாட் அ வேலிட் சொல்யூஷன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்லி இதுதான் சைன் தான் வேலிட் சொல்யூஷன். இப்போ அவுட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். அவுட் சைடு எடுத்துக்கிட்டா இது வந்து அன்பவுண்ட் ஸ்டேட். அதுக்கு ஜெனரல் சொல்யூஷன் என்ன, நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம். எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம்ல வரும். சி இ பவர் மைனஸ் கேஆர் பிளஸ் டி இ பவர் பிளஸ் கேஆர். இது எக்ஸ்டீரியர் சொல்யூஷன்ஸ், அதாவது அவுட் சைடு தி பாக்ஸ். இப்ப இதுல எது வேலிடா இருக்க முடியும்? வேவ் ஃபங்க்ஷனுடைய இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய கிளாஸ்ல. அனதர் ப்ராப்பர்ட்டி வந்து வேவ் ஃபங்க்ஷன் மஸ்ட் வேனிஷ் அட் இன்ஃபனைட். ஸோ இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல அது வேனிஷ் ஆகணும். அப்போ இந்த செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டா இ பவர் இன்ஃபனைட் இன்ஃபனைட் வந்துடும். இங்க இ பவர் மைனஸ் இன்ஃபனைட் வந்து ஜீரோன்னு வந்துடும். ஸோ இதுதான் வேலிட் சொல்யூஷனா இருக்க முடியும், நாட் தி செகண்ட் ஒன். ஸோ இது வந்து வேலிட் சொல்யூஷன் கிடையாது. அப்ப ரெண்டே ரெண்டு வேலிட் சொல்யூஷன். இன்டீரியர்ல ஏ சைன் கே ஒன் ஆர், எக்ஸ்டீரியர்ல சி இ பவர் மைனஸ் கே ஆர். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேலிட் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போறோம். வேவ் ஃபங்க்ஷனோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் இட் டெரிவேட்டிவ் மஸ்ட் பி கண்டினியூஸ் ஒன். ஸோ வேவ் ஃபங்க்ஷனா அந்த டெரிவேட்டிவும் கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ இன்டீரியர் கேஸ், அதாவது ஆர் இஸ் லெஸ் தேன் ஏ, அப்போ என்ன ஆகும், யூ ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏ சைன் கே ஒன் ஆர். தென் யூ பிரைம், இதை டெரிவேட்டிவ் எடுத்தா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர், இது வந்து கே ஒன்னு வந்துடும். ஏ கே ஒன் காஸ், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ் கிடைக்கும். இது காஸ் கே ஒன் ஆர். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் வென் ஆர் இஸ் கிரேட்டர் than ஏ, யூ நம்ம வேலிட் சொல்யூஷன் பார்த்தோம். யூ இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் கே ஆர். அப்போ அதனுடைய யூ பிரைம் டெரிவேட்டிவ் வந்து இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிகே இ பவர் மைனஸ் கேஆர். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த கே வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ பாருங்க. யூ 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 பிரைம் டிவைடட் பை யூ. யூ பிரைம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இன்டீரியர் சொல்யூஷன்ல யூ பிரைம் டிவைடட் பை யூ. யூ பிரைம் வந்து ஏ கே ஒன் காஸ் கே ஒன் ஏ. அப்புறம் யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ காஸ் கே ஒன் ஏ. இப்போ அதே மாதிரி இந்த இது எக்ஸ்டீரியர் சொல்யூஷன் யூ பிரைம் வந்து மைனஸ் சிகே சிகே இ பவர் மைனஸ் கேஏன்னு வந்துடும். அப்புறம் யூ வந்து சி இ பவர் மைனஸ் கேஏ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல் எடுத்துக்கோங்க. ஏஏ கேன்சல் அவுட் ஆயிரும், கே ஒன் இருக்கும் அப்கோர்ஸ். அப்போ காஸ் கே ஒன் டிவைடட் பை சைன் கே ஒன் என்னது, காட் கே ஒன், காட் கே ஒன் ஏ. ஏன்னா இது அத்தி பவுண்டரி தான் நம்ம பார்க்குறோம். வேணும் ஆர் ஈக்குவல் டு ஏ, ஆர் ஈக்குவல் டு ஏங்கும் போது இந்த ஆர் வந்து எல்லாமே ஏயா நம்ம மாற்றிடுறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா பவுண்டரி கண்டிஷனில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த சியும் சியும் கேன்சல் அவுட் ஆயிரும், இந்த எக்ஸ்பனன்ஷியல் டேர்மும் இந்த எக்ஸ்பனன்ஷியல் டேர்மும் கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த மைனஸ் கே மட்டும் இங்கே இருக்கும், மைனஸ் கே. கே ஒன் காட் k1a is equal to minus k. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு தி ஒன் டைமென்ஷனல் ஃபைனைட் பொட்டன்ஷியல் வெல் ப்ராப்ளம். அதுக்கு ஈக்குவலாக இது இருக்கும். எக்ஸாக்ட்லி இந்த சொல்யூஷன் வந்து ஈக்குவல் டு ஒன் டைமென்ஷனல் ஃபைனைட் பொட்டன்ஷியல் வெல் ப்ராப்ளம். இப்போ நம்ம இதுதான் ஃபைனல் சொல்யூஷனாக பார்த்தோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து இந்த கே ஒன் வந்து டைமென்ஷன், கே ஒன் டைமென்ஷன் கே ஒன் ரெண்டுக்குமே டைமென்ஷன் வந்து 1 ஹவர் லென்த்து. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எப்பொழுதுமே இது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியாக ஆக்கிடுவோம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருப்பேன், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியாக ஆக்குறதுனால என்ன அட்வான்டேஜ். மேத்தமெட்டிக்கல் அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. டைமென்ஷன்லெஸ்னா யூ கேன் ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ். பவர் சீரிஸ்ல இது எழுதலாம். டைமென்ஷன் இருந்தால் பவர் சீரிஸ் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன்,
ஏ உடைய இது வந்து லென்த் K1 ஒன் வந்து 1/, லென்த். ஸோ கேன்சல் அவுட் ஆயிடும். அப்கோர்ஸ் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் தி சைன் ஆர் காஸ் ஆர் காட் டேன் எல்லாமே டைமென்ஷன்லெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏ ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ இந்த K1 ஏ வந்து ஈட்டான்னு எடுத்துக்கிறேன். K1 ஏ இஸ் ஈட்டா. தென் இது வந்து ஈட்டா காட் ஈட்டான்னு வரும். அப்புறம் மைனஸ் கேஏ வந்து ஜீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஈட்டா வந்து K1 ஏ நம்மளுக்கு தெரியும். K1 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m ஓவர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் வி நாட் மைனஸ் மாடுலஸ் இ. அப்புறம் அதை ஏயால மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி ஜி வந்து கேஏ. கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m ஓவர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் மாடுலஸ் இ மல்டிப்ளை பை ஏ. ஸோ இப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஈட்டா ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயர் என்ன வரும்? இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா இங்க வந்து இந்த எனர்ஜி டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ யூ வில் கெட் 2m ஓவர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்டு வி நாட் ஏன்னு வரும். இங்க இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா இந்த ஈக்குவேஷன் சி இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எனர்ஜி டேர்ம் இருக்கு இல்லையா? தட் இஸ் ஈட்டா. ஈட்டா இஸ் எனர்ஜி டேர்ம் இங்க இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடும் ஜி அதுலயும் எனர்ஜி டேர்ம் இருக்கு. அதனால இப்ப என்னன்னா இத வந்து அனலிட்டிக்கல் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றோம்னா நம்ம வந்து வி ஹாவ் டு கோ ஃபார் நியூமெரிக்கல் மெத்தட் அல்லது கிராஃபிக்கல் மெத்தட். இதுல தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். இதுதான் வந்து அபவுட் ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம். இப்போ அடுத்து நம்ம நான் ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம் கேஸ் பார்ப்போம். இப்போ இதுவரைக்கும் ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம் கேஸ்க்கு சொல்யூஷன் பார்த்தோம். இப்போ வந்து எனி ஆர்பிட்டரரி எல் தட் இஸ் நான் ஜீரோ ஆங்குலர் மொமெண்டம் அதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் என்னோட ப்ரீவியஸ் கிளாஸ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ளிகேஷன் நம்ம ரெடியூஸ்டு ரேடியல் வேவ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் அல்லது ரேடியல் ஈக்குவேஷன். இது வந்து ரேடியல் ஈக்குவேஷன். இது ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தட் இஸ் ஸ்ராடிங்கர் ஈக்குவேஷன் இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ அது டவுட் இருந்ததுன்னா நீங்க அந்த லெக்சரை ரெஃபர் பண்ணலாம். இதுதான் வந்து ரேடியல் ஈக்குவேஷன். இதுல வந்து டோட்டல் எனர்ஜி, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்ட். இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா இப்போ கேன் சி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம்ஸ்லாம் ரீஅரேஞ்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் இ மைனஸ் விஆர் அதை ஒரு குரூப்பா எடுத்துக்கிறேன். தென் இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ராக்கெட் உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் எல் இன்ட்டு எல் பிளஸ் ஒன் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்டு ஓவர் 2m r ஸ்கொயர் இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்னோட ப்ரீவியஸ் கிளாஸ் ரெஃபர் பண்ணீங்கன்னா இது டிஃபரன்ஷியேட் பண்ணா பெசல் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ ஆர் ஸ்கொயர்டை அஸ் இட் இஸ் வச்சுக்கோங்க. இது செகண்ட் டேர்ம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ டி டூ ஆர் ஓவர் டிஆர் டூன்னு வந்துடும். இப்போ டிஆர் ஓவர் டி ஸ்மால் ஆர் இது அப்படி வச்சுக்கோங்க. இந்த டேர்மை ஆர் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2rன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா 2m ஓவர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். இதை ஆர் ஸ்கொயரை உள்ள கொண்டு போறேன். கொண்டு போகும்போது இ மைனஸ் விஆர் இங்க வந்து ஆர் ஸ்கொயர் வந்துருக்கு இன்டூ ஆர். இங்க பாத்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது தட் இஸ் 2m ஆர் ஸ்கொயர்டு ஓவர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்டு ஆர்ல இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது இன்வர்ஸ் ஆஃப் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்டு ஓவர் 2m ஆர் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இது என்னவாகும்? மைனஸ் எல் இன்ட்டு எல் பிளஸ் ஒன். ஏன்னா இந்த ஹெச் கிராஸ் ஸ்கொயர் கேன்சல் அவுட் ஆயிரும், 2m ஆர் ஸ்கொயர்டு கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ ஒன்லி வந்து எல் இன்ட்டு எல் பிளஸ் ஒன் ஆர்னு இருக்கும். இந்த கேஸ்ல அதே மாதிரி தான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். மல்டிப்ளை பண்ணும்போது 2m ஓவர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டை நான் இங்கே போட்டிருக்கேன்.
அதுக்கு காரணம் உண்டு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிட்டேன். செகண்ட் டெர்ம ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிட்டேன். இந்த டெர்ம் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கு இல்லையா? அது என்னது? 2m ஓவர் h கிராஸ் ஸ்கொயர்டு e மைனஸ் விஆர் ஆர். ஸோ அது வந்து k1 ஸ்கொயர் இல்லையா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த ரெட் கலர் பாண்ட்ல உள்ள எல்லா டேர்மும் சேர்த்து வந்து k1 ஸ்கொயர்டுன்னு போட்டுருவோம். இங்க அப்கோர்ஸ் ஆர் ஸ்கொயர்டு. இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன் ஆர் ஸ்கொயர்டை கடைசியில கொண்டு போனேன். ஆர் ஸ்கொயர்டு multiplied by r minus l into l plus 1 r which is equal to 0. as usual இப்போ இதுல உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியா மாத்த போறேன். ஏன்னா பெசல் ஃபங்க்ஷன் பெசல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வந்து பவர் சீரீஸ்ல இருக்கும். அப்போ வந்து டைமென்ஷன் இல்லைன்னா தான் நம்ம ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். யூ கேன் ஆட் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டினா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் கியூப் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். டைமென்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆர் வந்து டைமென்ஷன் ஆர்க்கு வந்து திஸ் லென்த் டைமென்ஷன் வந்து லென்த். அதனால என்ன பண்றேன்னா நான் ரோன்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அது தட் இஸ் ஈக்குவல் டு k1 ஆர். k1ங்கிறது என்னது? தட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் k1 வந்து 1 ஓவர் லென்த், இது லென்த். ஸோ அப்போ இது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி ஆயிடும். இதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டி ரோங்கிறது என்னது? டி ரோ இஸ் ஈக்குவல் டு k1 tr இல்லையா? k1 trன்னு வரும். அப்போ இதுல இருந்து வாட் இஸ் டிஆர்? டிஆர் வந்து ஈக்குவல் டு டி ரோ ஓவர் k1. இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? டிஆர் டூ டிஆர் டூ இஸ் ஈக்குவல் டு டி ரோ டூ. அதாவது அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஆர் டூ வந்து ஈக்குவல் டு டிஆர் டூ ஈக்குவல் டு டி ரோ டூ ஓவர் k1 ஸ்கொயர். ஸோ இப்போ இதை இந்த ஈக்குவேஷன்ல இன்க்ளூட் பண்றேன். ஸோ இதை இன்க்ளூட் பண்ணும்போது இங்க டிஆர் ஸ்கொயர்டுங்கிறது என்னது? இங்க பாருங்க. டிஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு டி ரோ ஸ்கொயர்டு டிவைடட் பை k1 ஸ்கொயர்டு. ஸோ டிவைட் பை k1 ஸ்கொயர்டு இங்க நியூமரேட்டருக்கு போயிடும். அதே மாதிரி இங்க பாருங்க. இங்க வந்து டிஆர் இருக்கு. வாட் இஸ் டிஆர்? டி ரோ டிவைடட் பை k1. ஸோ அப்போ நேச்சுரலி இந்த k1 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். தென் ரிமைனிங் டேர்ம் as it is நான் வச்சுக்கிறேன். இப்போ இது k1 ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு என்னது? ரோ ஸ்கொயர். அதே மாதிரி k1 ஆர்ங்கிறது என்ன? ரோ. ஸோ இது வந்து 2 ரோன்னு வந்துடும். இது ரோ ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே k1 ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டுன்னா ரோ ஸ்கொயர். அப்கோர்ஸ் இந்த ஆர் as it is வச்சுக்கிறேன். மைனஸ் எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் அரைவ் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்றேன். இந்த ரோ ஸ்கொயர் மைனஸ் எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 ஹோல் திங் மல்டிப்ளைட் பை ஆர். இந்த ஆரை வெளியே காமனாக வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பெசல் ஈக்குவேஷன். இன் தி ஃபார்ம் ஆஃப் பெசல் ஈக்குவேஷன். இந்த எக்ஸ் வந்து ரோன்னு எடுத்துக்கிறோம். ரோ ஸ்கொயர் ஒய் வந்து ஆர். ஸோ ஒய் டபுள் பிரைம்ங்கிறது இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் ஆர். சாரி, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ரோ. அதே மாதிரி இங்கே இந்த ரோ வந்து எக்ஸுக்கு ஈக்குவலான்ட்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் டிஆர் பை ஸ்மால் டிஆர் வந்து ஒய் பிரைம். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். ரோ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நியூ ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து நியூ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். விச் multiplied by y. இந்த r தான் வந்து y which is equal to 0. இதை கேர்ஃபுல்லா கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து அனாலஜிக்கல் டு பெசல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ பெசல் ஈக்குவேஷனுக்கு உள்ள சொல்யூஷன் பெசல் ஃபங்க்ஷனை இதுக்கு சொல்யூஷனா நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்டீரியர் சொல்யூஷன் பார்க்கலாம். அதுல பெசல் ஃபங்க்ஷன் அண்ட் நியூமான் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் தட் இஸ் ஸ்பெஷல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வந்து பெசல் அண்ட் நியூமான் ஃபங்க்ஷன் ஆர் தயர் லீனியர் காம்பினேஷன். அதான் ஜென்ரலா வரும்.
இப்போ வந்து பெசல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். பெசல் ஃபங்க்ஷன் JL ஆஃப் ரோ இஸ் ஈக்குவல் டு minus 1 power L rho power L 1 over rho uh, T over T rho whole thing power L sin rho over rho. அதே மாதிரி நியூமன் ஃபங்க்ஷன் சொல்யூஷன் வந்து -1 L plus 1 rho L 1 over L T by T rho whole power L cos rho divided by rho. இதான் வந்து நியூமன் பெசல் ஃபங்க்ஷன், இது நியூமன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டூ சொல்யூஷன்ஸ் பெசல் ஃபங்க்ஷன் வந்து இது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டூ சொல்யூஷன் ஃபார் நியூமன் ஃபங்க்ஷன் வந்து இது. இப்போ பெசல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸரா இருக்கும்போது வேலிடா இருக்கும். நியூமன் ஃபங்க்ஷன் வந்து when it is far away இது வந்து நியூமன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டீரியர் சொல்யூஷன் பார்ப்போம். இப் ரோ டென்ஸ் டு ஜீரோ, நான் சொன்னேன் இல்லையா, ரோ வந்து க்ளோஸர் க்ளோஸ் டு ஆரிஜினா இருக்கும்போது நம்மளுக்கு பெசல் ஃபங்க்ஷன் தான் வேலிட் சொல்யூஷனா இருக்கும். when rho equal to 0, the Bessel function will be limit rho tends to 0, rho power L divided by 2L plus 1 double factorial. இந்த double factorial மீனிங் என்னன்னா, ஃபேக்டரியல் எடுக்கிறோம் பட் ஆட் நம்பர் 1.3.5 it will go up to 2L plus 1. அதே மாதிரி நியூமன் ஃபங்க்ஷன் when limit rho tends to 0, 2L minus 1 double factorial divided by rho L plus 1. இப்போ R வந்து க்ளோஸ் டு ஜீரோனா ரோ வந்து க்ளோஸ் டு ஜீரோன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோன்னு எடுத்துக்கங்க, ரோ வந்து ஜீரோ. ஸோ யூ வில் ஹாவ் அ ஃபைனைட் வேல்யூ. பெசல் ஃபங்க்ஷன் வந்து ஃபைனைட் வேல்யூ இருக்கும். ரிமெம்பர் தட் ரோ டென்ஸ் டு ஜீரோ. அண்ட் இங்கே ரோ டென்ஸ் டு ஜீரோன்னு இது வந்து டினாமினேட்டர் ஜீரோ ஆயிரும். ஸோ திஸ் வில் கோ டு இன்ஃபனைட். அதனால நியூமன் ஃபங்க்ஷன் வந்து வேலிட் சொல்யூஷனாக இருக்க முடியாது. ஒன்லி பெசல் ஃபங்க்ஷன். ஸோ சொல்யூஷன் ஆர் விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு சம் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் ஏ multiplied by JL of rho. That is in the Bessel function தான். ஸோ நியூமன் ஃபங்க்ஷன் வந்து இன்டீரியர் கேஸ்ல வந்து இன்வேலிட். ஸோ நான் சொன்ன இந்த ரீசன், ஏன்னா ரோ வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. எனிதிங் டிவைடட் பை ஜீரோ வில் கோ டு இன்ஃபனைட். அது வந்து வேலிட் சொல்யூஷனா இருக்க முடியாது. இப்போ அசிம்டாட்டிக் ஃபார்ம், தட் இஸ் எக்ஸ்டீரியர் சொல்யூஷன் பார்ப்போம். தட் இஸ் ஏ இஸ் கிரேட் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஏ. ஸோ அசிம்டாட்டிக் ஃபார்ம்ல இது வந்து ஹெங்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது ஹெங்கல் ஃபங்க்ஷன்ங்கிறது இட்ஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பெசல் ஃபங்க்ஷன் அண்ட் நியூமான் ஃபங்க்ஷன். அதுதான் ஹெங்கல் ஃபங்க்ஷன். இது ஹெங்கல் ஃபங்க்ஷன் டைப் 1. தட் இஸ் ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் டைப் 1 which is a function of rho is equal to when limit rho tends to infinite, you will get 1 over rho e power I rho minus half L plus 1 pi. அதே மாதிரி ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 2 இஸ் ஈக்குவல் டு when limit rho tends to infinite, this will be 1 over rho e power minus I. இது வந்து plus I, இது minus I. rho minus half L plus 1 pi. ஸோ அப்போ டிசைடு சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா, இஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இட் இஸ் பெசல் ஃபங்க்ஷன் அண்ட் நியூமான் ஃபங்க்ஷன் விச் இஸ் நத்திங் பட் ஹெங்கல் ஃபங்க்ஷன். இது இங்க வந்து இது பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஏ. JL is a function of IKR. K டைமென்ஷன் வந்து 1 over length, இது லென்த். இது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி தான். ஒன்லி திங் இஸ் இந்த இன்டீரியர் சொல்யூஷன்ல நம்ம ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து இமேஜினரி நம்பர் பிளஸ் INL IKR which is a function of IKR. இது வந்து பெசல் ஃபங்க்ஷன், இது நியூமான் ஃபங்க்ஷன். இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து கால்டு ஹெங்கல் ஃபங்க்ஷன். இப்போ ஃபைனல் சொல்யூஷன் பார்த்துருவோம் எக்ஸ்டீரியர் கேஸ்ல.
நான் ஏற்கனவே சொன்ன மாரி எக்ஸ்டீரியர் சொல்யூஷன் when R is greater than A, நான் வந்து அந்த ரோவ வந்து ரீடிஃபைன் பண்றேன். ரீடிஃபைன்னா என்னன்னா, நான் சொன்ன மாரி இது இமேஜினரி பார்ட். ரோ இஸ் ஈக்குவல் டு IKR. இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பெசல் ஃபங்க்ஷன் அண்ட் நியூமான் ஃபங்க்ஷன். இது அது வந்து தட் இஸ் கால்டு ஹெங்கல் ஃபங்க்ஷன். ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 1 இஸ் ஈக்குவல் டு JL plus INL. தட் இஸ் JLங்கிற வந்து பெசல் ஃபங்க்ஷன், NLங்கிற வந்து நியூமான் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் டைப் 2 வேற ஒன்றும் இல்லை, இந்த ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் தான் ஆயிருக்கும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் வந்து ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 1 ஆர் ஹெங்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் கைண்ட் 2. ஸோ இதான் வந்து அந்த exterior solution. Thank you very much for watching my video and supporting me continuously. Thank you.